அன்பு தமிழ் உலகில் ஒரு ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல விருப்பப்படுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், நீங்கள் ஓப்பன் ஸ்பீக்கர் போட்டோன்னா போட்டுக்கோங்க. ஃபேமிலி இதே மட்டும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட சேர்ந்து ஒரு அழகான குடும்ப வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெயின்போ, ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான சேனல் மெசேஜ். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயும் மாட்டிகிட்ருக்கேன் மாதிரி நினைக்கிறாங்க. இல்லைனா இந்த கனெக்ஷன் உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து அசைக்க முடியாத பிடிப்பு இருக்குது, அட்டாச்மெண்ட், இந்த காதல் மேலே அவங்களுக்கு அலாதி அட்டாச்மெண்ட் இருக்குது. பார்க்கலாம் இந்த எனர்ஜி கன்ஃபார்ம் ஆகுதானா. கம்யூனிட்டி மேபி உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருக்கலாம். இல்லைனா வந்து உங்களோட சேர்ந்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, அதை சார்ந்த ஒரு கம்யூனிட்டி, அதாவது ஒரு சின்ன ஒரு சேஃப் ஜோன், கம்ஃபர்ட் ஜோன், இல்லைனா வந்து ஒரு ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டை உங்களோட சேர்ந்து அவங்க உருவாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை சுற்றி நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை. நீங்கள் தான் க்ரௌட்லேருந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகிறீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணாலும், எத்தனை பேர் அவங்க வாழ்க்கையில் க்ராஸ் பண்ணாலும் யாருமே உங்களோட மேட்ச் ஆகுறதில்ல. நீங்கள் தான் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கான டோரை ஓப்பன் பண்ண ஒரு ஜீவன். நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ட்ரெஸ் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்கள் எப்படி உங்களை வந்து வெளி உலகத்துக்கு காமிச்சிக்கிறீங்களோ, அது நீங்கள் நான் வந்து வெறும் ட்ரெஸ்ஸை பற்றி மட்டும் பேசுகிறேன். நீங்கள் எப்படி அப்பியர் ஆகுறீங்களோ வெளி உலகத்துக்கு, நீங்கள் சில விஷயங்கள் வந்து இந்த குரூப்போட பொருந்தலைனாலும், இப்போ இருக்க பெண்களோட உங்களோட ஸ்டைல் பொருந்தலைனா கூட, இல்லைனா நீங்கள் வந்து வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணால் கூட அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ரசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பெருசாக அலட்டிக்கிறது இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அந்த அழகை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது இல்லை. அடுத்தது வந்து ரொம்ப அடக்கமாக இருக்கீங்க. அடக்கம் இந்த சென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிற விஷயங்களுக்கு, நாலேஜுக்கு, மேபி அழகுக்கு நீங்கள் ஓவராக தாம் தும்னு குதிக்கலாம். அழகு இருக்க இடத்துல அறிவு இருக்காது, அறிவு இருக்க இடத்துல அழகும் அழிவும் மோஸ்ட்லி ஒன்றா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ரெண்டும் இருந்தாலும் ரொம்ப அடக்கமாக இருக்கீங்க அப்படின்றாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, அடக்கமாக இருக்கீங்க. உங்களோட ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அந்த டெடிக்கேஷன் அவங்கள வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. நிச்சயமாக உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களை சுற்றி நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. மேபி அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் அவங்கள அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணலாம், ட்ரெம்ப் பண்ண ட்ரை பண்ணலாம், வெயிட் அப்படிங்கிறாங்க. ஆனால் வெயிட் ரிவர்ஸில் வருது. மேபி இனிமேல் நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது உங்கள் கல்யாணத்துக்கு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வேணும். ஏன்னா ஃபேமிலி தான் ஃபஸ்ட். வந்து என்ன கார்டு இது வந்து இடிக்குது? யூஆர் ராங். அது வந்து தலைகீழாக வருது. ஸோ நீங்கள் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு சரியாக நடந்திருக்கு. மேபி நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் வந்து சரி அப்படின்னு சொல்கிறாங்க. பி மோர் செல்ஃபிஷ். நீங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜீவன். மேபி இவங்க வந்து பாஸ்டில் உங்ககிட்ட காதில் சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ அதுக்காக வருத்த பண்ணுறாங்க. ஐ குட் பி யுவர் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை வந்து நீங்கள் அவங்க கண்ணுக்கு ஹீரோயின் தான். அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தான் உன்னோட ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாண்ட் டு கெட் யூ ட்ரங்க். இது வந்து கொஞ்சம் நாட்டி எனர்ஜி. உங்களுக்கு வந்து உங்களை நல்லா குடிக்க வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. பட் இது எதுக்காக அப்படின்னா, இது அப்படியே நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை அப்படி மயங்கின நிலையில் அவங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கையில் அவங்கள பற்றி தவிர நீங்கள் வேறு யாரையும் யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். இது பொறாமல் கலந்த, சுயநலம் கலந்த. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப வேல்யூபிள், உங்களுக்கு பொக்கிஷம் மாதிரி. ஐயோ இவ அட்டென்ஷன் வேறு எங்கேயும் போகக்கூடாது, இவளை லவ் பண்ணியே கவுத்துடு அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. ஐ திங்க் வி ஷுட் ஸ்லோ டவுன். கொஞ்சம் நம்ம பொறுமையாகவே போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாஸ்டில் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க, திரும்ப அதை பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இது ஒரு சிலருக்கு வந்து, ஒரு சிலருக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் இல்லை. வெயிட். ஏன்னா வெயிட் வந்து ரிவர்ஸில் வந்து உங்களுக்கு பிரபஞ்சத்தோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, டோன்ட் வெயிட். யாருக்காகவும் காத்திருக்காதீங்க, அது வந்து சரியில்லை. இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு மட்டும் உங்கள்
நீங்க நேசிக்கிறவங்க, இல்லன்னா உங்கள நேசிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. சீக் ப்ரொஃபஷனல் அட்வைஸ். அவங்க மென்டலா ஸ்டேபிளா இல்ல, இல்லன்னா ரொம்ப குழப்பவாதியா இருக்காங்க. அதனால தான் வந்து ஏன்னா ஐ திங்க் வி ஷுட் ஸ்லோ டவுன் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து ட்ரிகர் கார்ட். இது என்ன அப்டின்னா, அடுத்தவங்களுக்காக பார்க்குறது, அடுத்தவங்களுக்கு பயந்து சில விஷயங்கள் செய்யறது, அ ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இங்க ஆல்ரெடி இருக்காங்க. அவங்களுக்கு அதில ஒரு காமிக் எனர்ஜியும் இருக்கு. அது வந்து மேபி அவங்கள பிளாக்மெயில் பண்ணலாம், த்ரெட்டன் பண்ணலாம். மேபி அவங்களுக்கு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கலாம். அத வச்சு அவங்கள ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். பிரபஞ்சம் எனக்கு சொல்றாங்க பேபி ட்ராப். ஸோ அதனால தான் இவங்க ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்றாங்க. பட் அது வந்து உங்களோட தலைவலியான்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு மட்டும் தான், எல்லாத்துக்கும் இல்ல. மீதி எல்லாத்துக்கும் உங்க பெர்சன் வந்து எப்படா உங்கள கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு இருக்காங்க. நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த வார்னிங். ஸோ அதனால தான் யாராவது திரும்ப வந்தீங்க, நீங்கள் காதல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, அவங்க உண்மையிலே என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போங்க. ஐ ஃபீல் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் மை செல்ஃப் பிகாஸ் ஐ எம் அஃப்ரைட் தட் யூ ஆர் கோயிங் டு பி த ஒன் தட் காட் அவே. I wish I had the courage to come back for you, but I just don't feel ready. I need more healing time first. அதான் நான் சொன்ன மாதிரி தான், அதை தான் இந்த எனர்ஜி கன்ஃபார்ம் பண்ணுது. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க. அவங்க மேலே அவங்களுக்கு கோவம் இருக்குது. ஏன்னா அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க கை நழுவி போயிடுவீங்களோன்ற பயம் அவங்களுக்கு இருந்தால் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மேபி நிறைய பேர் அவங்களுக்கு வலை வீச கூட ட்ரை பண்ணலாம். மேபி பாஸ்டில் அவங்க அந்த வலைகளில் விழுந்திருக்கலாம். அதை வச்சு கூட அவங்க பிளாக்மெயில் பண்ணலாம். இப்போதைக்கு அவங்களுக்கு உங்ககிட்ட வந்து பேசுகிற தைரியம் இல்லை. ஏன்னா இங்கே ஏதோ ஒரு பிளாக்மெயில் போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே ஒரு சிலருக்கு தான், எல்லாத்துக்கும் இல்லை. ஐ வாண்ட் யூ பேக் இன் மை லைஃப் பட் ஐ எம் ரியலி அஃப்ரைட் ஆஃப் யூ ரிஜெக்டிங் மீ. அதனால தான் திரும்ப இப்போ வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த உண்மை ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க அப்படின்ற பயமும் உங்களுக்கு இருக்குது. யூ மோட்டிவேட் மீ டு பி அ பெட்டர் பர்சன். ஐ விஷ் ஐ வாஸ் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் யூ. யூ ஆர் மை ராக். யூ ஹவ் இன்ஸ்பயர்ட் மீ டு சேஞ்ச் மை லைஃப். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேபிளான பர்சன். அதனால தான் உங்கள் மேலே அவங்களுக்கு அலாதி மரியாதை. எத்தனை பேர் அவங்க வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை தவறுகள் அவங்க முன்னாடி பண்ணியிருந்தாலும், இப்போ எல்லாத்துக்கும் அவங்க வருத்தப்படுறாங்க. அடுத்தது உங்களுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லைன்றாங்க. ஏன்னா உங்களோட கேரக்டர், உங்களோட ஸ்ட்ரென்த், யூ ஆர் மை ராக் அப்படின்ட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தைகள் வெளியில் வரும். நீங்கள் தான் அவங்களோட நிலை. அந்த பாறை எங்கேயுமே எத்தனை வெள்ளம் வந்தாலும் அசையாது, அங்கேயே நிற்கும் சாலிடாக. அந்த மாதிரி தான் நீங்கள் அவங்களுக்கு உங்களை நம்பி அவங்க அந்த பாறை மேலே வெள்ளம் வரும்போது ஏறி நிற்கலாம். நீங்கள் கவுத்து விட மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் பாஸ்டில் அவங்களுக்கு அப்படி இல்லை. மேபி அவங்க ஒரு பிளேயராக இருந்திருக்கலாம். இப்போ வந்து எல்லாத்துக்குமே வருத்தப்படுறாங்க. யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் இன் அ ரேபிட் ஸ்பீட். ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் பாசிட்டிவ் தாட்ஸ். ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நனவாகுது. அதனால தான் இந்த வார்னிங். நீங்கள் வந்து உங்களோட ஹீரோ யாரோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் பாஸ்ட்டு, எக்ஸு, இப்படி ஆகும் அப்படி ஆகும் அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. உங்களுக்கு என்ன வேணும், வாட் யூ வாண்ட், அதில் மட்டும் அப்படியே லேசர் ஃபோக்கஸ்டாக இருங்க. நீங்கள் கேட்குறது உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. நம்ம ரஜினி டயலாக். ஐ ஃபீல் லைக் அன் இடியட் வாக்கிங் அவே ஃப்ரம் யூ லைக் தட். யூ ஆர் ஆல் ஐ ஹவ் எவர் வாண்டட் அண்ட் ஐ ஜஸ்ட் த்ரோ இட் அவே ஆல் பிகாஸ் ஐ காட் ஸ்கேட். அதான் நான் சொல்கிறேனே, பாஸ்டில் இந்த பர்சன் வந்து அவங்க இது எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிரபஞ்சத்திட்ட கேட்போம். பிரபஞ்சம் வந்து நம்ம கிஃப்ட்டை நம்ம கையில் கொண்டு வந்து தருவாங்க. ஆனால் அது வந்து நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்து வராமல் இருக்கலாம். ரொம்ப 3D வேர்ல்டு சுச்சுவேஷன்லாம் நம்ம அது டேலி ஆகாமல் இருக்கலாம். அதுக்காக நம்ம அதை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிடுவோம். இல்லைன்னா பயத்தில் ஓட ஆரம்பிச்சு. ஏன்னா நம்ம கைகளில் வரும்போது அதுக்கு நம்மளுக்கு பயம் வந்துடும். இதை நம்மளால் காப்பாற்ற முடியுமா, டே நீ கேட்டதானடா நான் கொடுத்தேன் அப்படின்றத வந்து பிரபஞ்சம் டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லுவாங்க. பட் பயத்தில் நீங்கள் விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு எது பர்ஃபெக்டோ, உங்களுக்கு என்ன நல்லதோ, எப்போவுமே கடவுள் நம்மளுக்கு நல்லது தான் தருவாங்க. அது மருந்து மாதிரி, கசக்கிற மாதிரி இருந்தாலும் அதுதான் நம்மளுக்கு நல்லது. அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடி போயிட்டே இருப்போம். பாபா அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், குழந்தை வந்து ஸ்வீட் கேட்குது, ஆனால் நான் வந்து உனக்கு கசப்பான மருந்து கொடுக்குறேன், அது உன் உடம்புக்கு நல்லது, இதை சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் அவரோட விஷயங்கள் இருக்கும், போதனைகள் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பர்சனுக்கு பிரபஞ்சம் உங்களை கையில் கொடுத்தாங்க, பயத்தில் ஓடிட்டாங்க. இப்போது இங்கே ஐ திங்க் இப்போ வந்து உங்களோட ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம். பட் ஒரு சிலருக்கு தான் இது.
ஒரு சிலருக்கு ரொம்ப அழகான காதல் வாழ்க்கை போயிட்டுருக்கு. யூ ஆர் ஸ்டாண்டிங் அவுட். நீங்கள் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கீங்க. உங்கள் பர்சன் மதிமயங்கி போய் கிடக்குறாங்க. இது ப்ளேம் கேம்லாம் இருக்குது. இந்த பர்சனை ஒரு சிலருக்கு நீங்கள் இந்த நெகட்டிவ் எனர்ஜி யாருக்கு செட் ஆகுதோ அந்த பர்சனை நீங்கள் நம்பி எதுவுமே செய்ய வேண்டாம். அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு இங்கே வார்ன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு உங்களை இழந்துட்டோன்ற பயமும் இருக்குது. ஐ ஹாவ் எ லாஸ்ட் யூ அப்படின்றது பாட்டம் டெக்கில். ஹாவ் எ லாஸ்ட் யூ, உங்களை இழந்துட்டேனா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த பயமும் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் திரும்ப வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. த வே ஐ ஹவ் ட்ரீட்டட் யூ வாஸ் ராங். இப்போ ஒத்துக்கிறாங்க. த வே தே ஹவ் ட்ரீட்டட் யூ, உங்களை தவறாக என்ன சொல்கிறது, தவறாக நடத்திட்டாங்க. உங்களுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்கல. காமிக் பீப்புளோட சேர்ந்து ஆட்டம் போட்டாச்சு. நான் தான் சொல்கிறேனே, இந்த பர்சன் பிளேயராக இருந்திருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் இங்கே வந்து 3 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி இருக்குது இங்கே. ஆனால் அதில் ஒருத்தங்க ரொம்ப கெட்டவங்க. மேபி இட்ஸ் ஆல் அபவுட் சம் பிளாக்மெயில். உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சி அவங்க நிறையா பேக்ரவுண்ட் வேலை பார்த்துருக்கலாம். இப்போ அதில் எதுக்கோ ஒன்று எவிடன்ஸ் இருக்குது. தே ஆர் பிளாக்மெயிலிங் தெம். ஐ விஷ் ஐ குட் பி ஃபுல்லி ஹானஸ்ட் வித் யூ. நான் சொல்லலை, அவங்க உங்ககிட்ட இருந்து ஏதோ மறைச்சிருக்காங்க. இப்போ அந்த உண்மை தெரிய வந்தது அப்படின்னா நீங்கள் செஞ்சு விட்டு போயிடுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் வரத்துக்கு பயப்படுறாங்க. வாட் டு யூ see in me? இப்போ அவங்களுக்கு வந்து செல்ஃப் டவுட் இருக்குது. என்ன பார்த்தேன் பாஸ்டில், நான் வந்து ரொம்ப துரோகம் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன பார்த்தேன், மேபி நீங்கள் உங்களோட சோலை பார்த்துருக்கலாம். மேபி நீங்கள் வந்து யுவர் ஸ்பிரிச்சுவல் பீயிங்காக இருக்கும்போது யூ நோ தேர் சோல். நம்ம 3D வேர்ல்டில் பண்ண தப்புக்கள் நம்ம சோல் அஃபெக்ட் பண்ணாது. இட்ஸ் ஆல் அபவுட் கர்மா. ஸோ அதனால் கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா, வை டு ஐ ஃபீல் திஸ் வே. இப்போவும் அவங்க நீங்கள் போயிருந்தாலும் சரி, இல்லை இப்போவும் வந்து அதே காதலோட தான் இருக்காங்க. இப்போ தான் அந்த காதலோட வலிமை ஆழம் அவங்களுக்கு புரியுது. ஸோ ஸ்டில் அவங்க வந்து அதே அட்ராக்ஷன், அதே இன்டென்ஷனோட தான் இருக்காங்க. இந்த பர்சன் வந்து கொஞ்சம் கூட மாறலை. ஐ வாண்ட் அவுட். இன்னும் அவங்க எங்கேயோ சிக்கிட்டு இருக்காங்க. நான் அதனால தான் அட்டாச்மெண்ட் கார்டு பார்த்தோன்னே சொன்னேன், ஐ வாண்ட் அவுட். அவங்க எங்கேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். மேபி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், இந்த பிளாக்மெயில், இதுலேருந்துலாம் வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால வர முடியாது. இந்த பர்சன் வந்து கம்ப்ளீட்லி ஹானஸ்ட் பர்சனா அப்படின்னா இல்லை, அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரபஞ்சமும் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ண சொல்லி கைடன்ஸ் இல்லை. ஸோ மூவ் ஆன். உங்களுக்கு ஏதாவது புது காதல் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் மூவ் ஆன். நைட் ஆஃப் வான்ஸ் பிளேயர். கண்டிப்பாக பிரபஞ்சம் அந்த எனர்ஜியை கன்ஃபார்ம் பண்ணிட்டுங்க. கிங் ஆஃப் வான்ஸ். ஆஹா, பிளேயர். ஓகே, இட்ஸ் வெரி கிளியர். சன் கார்ட் பாட்டம் டெக்கில் த லவ்வர்ஸ். ஓ மை காட், இந்த பர்சனுக்கு இப்போது பட்டு தெரிந்து புத்தி வந்தாச்சு. ஏன்னா பாஸ்டில் இந்த பர்சன் பிளேயர். கண்டிப்பாக அது பிரபஞ்சம் வந்து நீ டவுட்லாம் பண்ண வேண்டாம், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பர்சன் நிச்சயமாக ஒரு பிளேயர். நான் இந்த நெகட்டிவ் எனர்ஜி பொருந்துறவங்க மட்டும்தான் இந்த இது ஒத்துக்கும். இல்லைனா வந்து விட்டுருங்க, இது உங்களுக்கானது இல்லை. இந்த ஸ்பேஸ், ஐ மீன் இந்த மெசேஜ். பாஸ்டில் இந்த பர்சன் ஒரு பிளேயர். 6 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. நீங்கள் அதனால் அவங்கள விட்டு போயாச்சு. யூ வாக்ட் அவே. ஏன்னா இந்த கேரக்டர் உங்களுக்கு செட் ஆகாது. அதனால தான் உங்ககிட்ட அவங்க முழுசாக உண்மையை சொல்லலை. நீங்கள் எப்படியோ உங்களுக்கு ஒரு சில அரசியல் பொருசில உண்மைகள் தெரிஞ்சிருக்கலாம். அதனால தான் இப்போ ரிக்ரெட் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்தபோது உங்களை சரியாக ட்ரீட் பண்ணல, வேறு யார் பின்னாடியோ சுற்றியாச்சு. இப்போது எங்கேயோ மாட்டிகிட்ருக்காங்க. அந்த பிளேயர் எனர்ஜினால தான் எங்கேயோ மாட்டின்ட்டுருக்காங்க. இப்போது உங்களுக்கு லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கிங் ஆஃப் வான்ஸ். உங்களை திரும்ப அவங்க வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உங்களை மாதிரி யாருமே இல்லை. எத்தனை பேர்த்திட்ட போனாலும் இல்லை. 10 ஆஃப் பென்டிகல்ஸ். உங்களோட சேர்ந்து ஒரு நிலையான வாழ்க்கை, த ஃபேமிலி. they want to start a family. உங்களோட சேர்ந்து தான் இந்த குடும்பத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்கேயோ மாட்டிகிட்ருக்காங்க. ஹேங்க்டு மேன். இந்த மாட்டிக்கிட்டனால தான் அவங்களுக்கு ஞானமே வந்திருக்கு. நீங்கள் தான் அவங்களோட சந்தோஷம். இந்த லவ்வர்ஸ் அந்த சன் கார்டு, இந்த காதல் தான் அவங்களோட சந்தோஷம். அல்டிமேட் ஹாப்பினஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உங்களோட இருந்தபோது இல்லைனா அவங்கள நினைக்கும் போது அவங்களுக்கு வர சந்தோஷம் வந்து எங்கேயுமே கிடைக்கல, தேடியாச்சு. இப்போது அவங்க உங்கள் மேலே ஸ்டக் ஆயாச்சு. நீங்கள் தான் வேணும் அப்படின்ற கிளாரிட்டிக்கு இப்போது ஞானோதயம் வந்திருக்கு. பட் அதை தான் திரும்பவும் சொல்கிறாங்க பிரபஞ்சம், டோன்ட் வெயிட். உங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் இல்லை. இட்ஸ் கோயிங் பியாண்ட் டைம். லெட் த பாஸ்ட் பி த பாஸ்ட், லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த ஃப்யூச்சர். இப்படி தான் எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. பாஸ்ட்டில் இருக்கட்டும், நம்ம ஃப்யூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் கம்ப்ளீட்டாக அவங்க உங்கள்கிட்ட ஹானஸ்ட்டாக இல்லை. ஸோ பி கேர்ஃபுல்.
ஹெவிலி burdened பை மை பேட் ஹேபிட்ஸ் அண்ட் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். இப்போ அவங்களோட பழைய நடவடிக்கைகளாலும் நடத்தையினாலும் ரொம்ப பாரம் சுமந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் அவுட் ஆஃப் மை ரீச். அதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் தான் அவங்களோட சந்தோஷம். ஆனால் இப்போ நீங்கள் கை கட்டுற தூரத்தில் இல்லை. யூ லெஃப்ட் மீ வென் ஐ கிராஸ் த லிமிட், ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இட். அதான் நான் சொன்னேனே, 6 of Swords. அவங்க பிளேயர் எனர்ஜியில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே லாயல்ட்டி இல்லை, நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. யூ டென்ட் ட்ரஸ்ட் தெம், நீங்கள் அவங்கள நம்பலை. ஐ நோ ஐ எம் வெரி ஈகோயிஸ்டிக். அவங்களுக்கு வந்து இந்த பிளேயர் எனர்ஜிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப கேவலமான ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். பட் அப்படி சில ஜென்மங்கள் இருக்குது. காமிக் இஸ் மை சைட் பீஸ், ஐ யூஸ் இட் டு சாட்டிஸ்ஃபை மை லஸ்ட். ஆனால் அந்த லஸ்ட்டு தான் இப்போ வந்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணுது. இப்போ அவங்களால உங்ககிட்ட வர முடியாது. இந்த சூழ்நிலையில் தான் அவங்க மாட்டிகிட்ருக்காங்க. திஸ் இஸ் த மெசேஜ் தே வாண்ட் டு சே. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.